ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது தாட்கோ டிபார்ட்மெண்டான தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சொந்தமா தொழில் தொடங்கக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியத்துல 35% மானியத்துல உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதாவது சிஎஸ்கே சூப்பர் காஃபி, அதாவது சென்னை சூப்பர் காஃபி அப்படிங்கிற இந்த பிரான்சைஸ் அவங்களுக்கு வாங்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் நம்மளுக்கு இருக்கு, இந்த அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற A to Z இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த 2024 இந்த வருஷத்துல நீங்க ஒரு புதுசா சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் யாரு அப்படிங்கறத பார்க்கும்போது தாட்கோ டிபார்ட்மெண்ட் தான். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்துக்கு கீழே தான் ரன் ஆகக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமை பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். தாட்கோ மூலமாக சென்னையின் பாரம்பரியமான ஃபில்டர் காஃபி, அதாவது சென்னை சூப்பர் காஃபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம், காஃபிலேருந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ்க்கான காஃபிஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அவைலபிளா இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் காஃபி அப்படிங்கிற இந்த ஒரு பிரான்சைஸ். இந்த பிரான்சைஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இது டைரக்டா நீங்க போயிட்டு வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த கை காசு போட்டு நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க உள்ள போயிட்டு வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க, இதுல எவ்வளவு இந்த திட்டத்துல எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க, எவ்வளவு அமௌண்ட் மட்டும் நம்ம ரிட்டர்ன் பே பண்ணா போதும், எவ்வளவு அமௌண்ட்லாம் நம்மளுக்கு அதுல தள்ளுபடி பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் தெளிவா ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பாருங்க. சென்னை ஃபில்டர் காஃபி தொழில் தொடங்க தொழில் முனைவோருக்கான அரிய வாய்ப்பு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீமை பத்தின விவரங்கள் அப்படிங்கறத பார்க்கும்போது திட்டத்தின் தொகை 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம், அதாவது இந்த தொழில் தொடங்குறதுக்கு இந்த திட்டத்து மூலியமா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியத்துல உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. இதுல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு திட்ட மதிப்பில் 35%, அதிகபட்சம் உங்களுக்கு 10 லட்சத்துல 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மானியமாக விதிக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது மானியம்னா என்ன ப்ரோ, சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. கவர்மெண்ட் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அதுல 3,50,000 நீங்க கொடுக்க தேவையில்லை. அது கவர்மெண்டே உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. மீதி 6,50,000 மட்டும் நீங்க கொடுத்தா போதுமானது. அந்த 6,50,000லயே உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உரிமையாளர் கட்டணம், பிரான்சைஸ் வீசா உங்களுக்கு முற்றிலும் நீக்கப்படும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலும் 6% மானியம், வட்டி மானியமும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மீதி எவ்வளவு நம்மளுக்கு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா 6,50,000த்துல வட்டி விகிதம் அப்படிங்கிற பார்க்கும்போது 6% வட்டி மானியமும் உங்களுக்கு அதுல கிடைக்குது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரான்சைஸ் ஃபீஸா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு முற்றிலும் நீக்கப்படும். இது எல்லாமே கவர்மெண்டே உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க உங்களுக்காக அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த திட்டத்தின் மூலயமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாலிடா உங்களால பெர் மந்த்துக்கு இது இன்கமா 40,000ல இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கறத இதுல தெளிவா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு பேசிக்கா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழக, அதாவது தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட புதிதாக தொழில் தொடங்குவதற்கு ஏதுவாக அனைத்து மாவட்டங்களிலும் ஃபில்டர் காஃபி நிலையம் அமைத்திட மானியத்துடன் கூடிய கடன் உதவி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மேற்படி இந்த தொழிலை தொடங்க காலி இடமோ அல்லது கட்டிடங்கள் வைத்திருப்பவர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபில்டர் காஃபி நிலையம் அமைக்கவும், தொழில் முனைவோர்கள் அல்லது அவர்களின் ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியும் உரிமையாளர் கட்டிடம், அதாவது பிரான்சைஸ் ஃபீஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஆவின் மில்க்னு எடுத்துக்கோங்களேன். ஆவின் மில்க் நீங்க பிரான்சைஸ் எடுக்கணும்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் அதை எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்க கேஎஃப்சி கிச்சன் நீங்க பிரான்சைஸ் எடுக்கணும்னா நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த சென்னை ஃபில்டர் காஃபி அப்படிங்கிற இந்த பிரான்சைஸை நீங்க எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். அந்த 2 லட்சம் ரூபாய் என்ன பண்றாங்கன்னா தாட்கோ டிபார்ட்மெண்டே உங்களுக்கு முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. விற்பனை செய்ய வாங்கும் பொருட்களுக்கு நீங்க அதுல சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய பொருளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 5% வரை சிறப்பு தள்ளுபடியும் ஃபில்டர் காஃபி நிறுவனத்தின் மூலம் அளிக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேலும் மாதாந்திர பில்லிங் மென்பொருள் கட்டணம் விலக்கு அளிக்கப்படும். நீங்க மந்த்லி மெயின்டைன் பண்றதுக்கான அந்த பில்லிங் சாஃப்ட்வேரா இருக்கட்டும், அதுக்கு உண்டான மேனுஃபேக்சரிங் பொருளா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா தள்ளுபடி அளிக்கப்படுறாங்க. அதாவது அதுக்கு உண்டான ஃபீஸை நீங்க பே பண்ண தேவையில்லை, அதுக்கு காஸ்டா நீங்க அமௌண்ட் செலுத்த வேண்டாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க.
இந்த தொழிலினை செய்ய திட்ட அறிக்கை தயார் செய்ய இலவச ஆலோசனைகள் அந்த நிறுவனத்தின் மூலமாக அளிக்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்கீமுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா திட்ட அறிக்கை, அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவோம், அதை நம்ம வந்து ரெடி பண்ணணும். இந்த ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்கு ஆடிட்டர்ல போய் கேட்டீங்கன்னா 2000 இருந்து 3000 4000 உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான பிரைஸ்மே என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களே வந்து நாங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்னமா இருக்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள நீங்க வந்து இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் தாட்கோ மூலம் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற புகைப்படம் மற்றும் குறிப்பிட்டுள்ள சான்றிதழை தாட்கோ.com என்ற இணையதளத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தொழிலுக்கு 6.5 லட்சத்துல இருந்து 7.5 லட்ச ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் தொகையினை நிர்ணயித்து இதற்குரிய மானியமாக ஆதி திராவிடர்களுக்கு உங்களுக்கு 30% அதிகபட்சம் வந்து 2,25,000 ரூபாய் எனவும் பழங்குடியினருக்கு வந்து 50% அல்லது அதிகபட்சம் உங்களுக்கு 3,75,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மானியத்துல உங்களுக்கு வந்து சப்சிடியில இதுக்கான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பயனாளி 5 முதல் 10% சொந்த முதலீடு வங்கியில் செலுத்தி எஞ்சிய தொகையை வங்கி கடனுதவி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப இது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தாட்கோ டிபார்ட்மெண்ட் மூலியமா நீங்க வந்து ஒரு பிரான்சைஸ் வந்து ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 40க்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ இதுக்கு எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் ஃபார் செட்டப் சென்னை சூப்பர் காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இது சென்னையில இருக்கக்கூடியவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணக்கூடாது கிடையாது. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு, அதாவது தாட்கோ ஆதி திராவிடர் பழங்குடியினர் SC/STக்கு மட்டும் தான் இந்த ஒரு கான்செப்ட் வந்து செல்லுபடியாகும். மற்ற கம்யூனிட்டி பிரிவினரா சேர்ந்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா, அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு வந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க. அப்ளிகேண்டோட நேம் வந்து கரெக்டா அந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அவங்களுடைய அப்பா பேர் வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத கரெக்டா கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க மேலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீமேலும் நீங்க என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். ரிலீஜன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹிந்து அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கம்யூனிட்டி டேப் தான் எனபிள் இருக்கும். ஏன்னா தாட்கோ அப்படின்னாலே வந்து ஒன்று வந்து SC இருப்பாங்க, அப்படின்னா ST கேட்டகரியா இருப்பாங்க. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் நீங்க வந்து இருக்கணும். சரிங்களா, இதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்றாங்க. அதையுமே நீங்க கரெக்டா அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்கறாங்க. உங்க ஆதார் கார்டுல கரண்டா எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கான டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், எந்த தாலுகா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற எல்லாமே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, பின்கோட் போட்டுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டுங்கிற இடத்துல ரேஷன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இன்கமையும் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா என்டர் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையஸ்டா நீங்க கடைசியா என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுங்க. நீங்க மினிமம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 10th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அதுக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் தாராளமாக இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ப்ரெசென்ட் ஆக்குபேஷன், உங்களுடைய வேலை என்ன, கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. அதை கரெக்டாக இந்த இடத்துல கொடுங்க. இது வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அன்எம்ப்ளாயிங் கூட இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில் யாராச்சும் ஒரு மெம்பர் வந்து தாட்கோ மூலியமா ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்கீம்ல வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்க பெனிஃபிட் அடைஞ்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிளேஸ் ஃபார் விச் காஃபி ஷாப் இன் ரெக்யூர்ட் அப்படிங்கிற வந்து கேட்குறாங்க. லொகேஷன் ஏரியா லொக்காலிட்டி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அந்த லேண்ட் வந்து ஓன் லேண்டா இல்லை ரெண்டலா அந்த லீஸான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓன் லேண்ட்னா உங்களோட சொந்த இடமா இருக்கு அப்படின்னா சொந்தம் இடம் தான் நீங்க செலக்ட் பண்ணலாம். இல்லை வாடகை நீங்க வாங்கிருக்கீங்கன்னா வாடகைங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒத்திக்கு நீங்க வந்து கிரைம் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒத்தி அப்படிங்கிறத லீஸுங்கிறத நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்க்ளோஸ் பண்ணணும். நீங்க மேல வந்து என்ன கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு போட்டீங்களோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஆனுவல் ஃபேமிலி இன்கம் என்ன 1,20,000னா 1,20,000க்கு நீங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ரேஷன் கார்டு அந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணணும். இந்த 4 டாக்குமெண்ட்டையும் நீங்க வந்து என்க்ளோஸ் பண்ணிட்டு போட்டோவையும் மறக்காம இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல மேத்தமெட்டிக்கல் கேப்சா வந்து இருக்குது. இந்த கேப்சா கரெக்டா இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாட்கோ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். அவங்க இருந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து சென்னை சூப்பர் காஃபி பிரான்சைஸ் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நேரடியாக வாங்கன்னு சொல்லிட்டு தாட்கோ ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க. அவங்க எப்போ வர சொல்றாங்களோ அப்போ நீங்க எல்லாமே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற வந்து இதுல வந்து சொல்றாங்க.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.